காலையிலே குழம்புலாம் வச்சுட்டேன். அதனால மதியானம் குழம்பு வைக்கிற வேலை இல்லாம தான் இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே கூட்டு மட்டும் ரெடி பண்ணலான்னு வீட்டில் கேரட் அதிகமாக இருந்ததுனால கேரட் வச்சு கேரட் கூட்டு பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு முட்டையையும் அந்த கேரட்டையும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது கூடவே உப்பையும் பெப்பர் பொடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எண்ணெயே போதும். அதில் இருக்கிற அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அது கூடவே நம்ம துருவி வச்சிருந்தோம்ல அந்த கேரட்டையும் உள்ள போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். அது கூட காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணி ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதோட நம்ம வடிச்ச சாதம் இருக்குல்ல, அது தேவையான அளவுக்கு போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா கிளறிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெடி. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களும் பிடிச்சே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க.